ஹலோ காய்ஸ், சேம் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 23 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 22 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில், அம்மா உனக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் வேணும் அதை கேளு, அப்படி வா வலிக்கு. எனக்கு இந்த வாட்டி 20 மில்லியன் வேணும். இது ரொம்ப ஓவராக இருக்குது, இருந்தாலும் என்கிட்ட வேறு வழியும் இல்லை. நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அதே மாதிரி இதுக்கு மேலே நீ ஆளுங்களை அனுப்ப தான் போகிறேன். இன்னுக்கு 4 வாட்டி யோசி. இதே மாதிரி நான் திரும்பவும் வந்து காம்பன்சேஷனை கண்டிப்பாக கேட்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. ஏன்னா நான் அடித்த அடியில் எல்லாருமே சாகிற நிலைமையில் இருக்காங்க. அப்படி உன்னோட ஆளுங்க சாகக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எல்லாரையுமே கொண்டு போக சொல்லு. இவனை வர்ற காண்டுக்கு எனக்கு கொல்லணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த ஃபேண்டமோனியோ அவங்களாலேயே நம்ம கிம்மை ஹேண்டில் பண்ண முடியலை. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுங்களை நான் இறக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பர்சன் எனக்கு தெரியும். நான் இப்போயே சைனாக்கு போகிறேன். அந்த ஆளை இன்றைக்கே நான் இறக்கி ஆகணும். அவன் குளோபலி 5th S ரேங்க் பொசிஷனில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆளை அவன் இறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம பூமிக்கும் கீழே இருக்கிற 8th ஃப்ளோர், அந்த ஃப்ளோரை நோக்கி போகுது. அங்கே ஒரு பர்சன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஏன்னா முன்னாடியே ஒரு லேடி இருக்கா, பின்னாடி ரொம்ப கொடூரமான ஒரு மான்ஸ்டரும் இருக்குது. அங்கே அந்த லேடியும் சொல்கிறா, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த சிட்டியை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லை, நான் இன்னுமே இங்கே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. கேட்ட உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு 1 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. என்னன்னு தெரியல, அந்த பர்சன் பயங்கரமாக கத்துறான். அங்கே 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவனோட உயிரே போகிற மாதிரி இருக்குது. 3வது ஸ்டெப்பில் சொல்லவே தேவையில்லை, ஒரு பயங்கரமான ஒளி அப்படியே அங்கே பரவுது. 5வது ஸ்டெப்பில் ஆள் உரு தெரியாமல் அங்கே அழிஞ்சு போயிடுறான். 5 ஸ்டெப்புக்கே இவன் காலி ஆகிட்டானா, அப்போ 10 ஸ்டெப்புக்கெலாம் இவன் என்ன சொல்லுவான்? சரி, எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க 9th ஃப்ளோருக்கு போய் இன்னமும் ஃபன்னை அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற ஃப்ளோருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ணால அந்த விஷயந்தான் நியூஸ் மீடியான்னு எல்லாத்துலேயும் பரவி இருக்கு. அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி 47 ஆம்புலன்ஸ் வந்துச்சான். முக்கியமாக நம்ம ஹீரோ வெறும் ஒரு டாய் ஹேமரை வச்சு தான் அடிச்சிருக்கான். இப்படித்தான் அங்கே ஃபன்னாக நிறைய விஷயம் கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்கு. அங்கே இதையும் நம்ம ஹீரோவும் ஹுவாங்கும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹுவாங்கும் கேட்குறான், அடே இப்போ நீ பயங்கரமாக அவங்கள அடிச்சிருக்க, இதுக்காக அவங்க ஏதாச்சும் நியூஸ் மீடியான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவ? எனக்கு அதை நினச்சலாம் பயமே இல்லை. ஏன்னா ஆரம்பித்ததே அவங்க தான், என்ன கொல்லணும்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புனதே அவங்க தான். அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டைம் ஆகுது, நானும் லெக்சரை கொடுக்க ஜப்பானுக்கு போகணும். என்னது லெக்சரா? அதாவது இந்த பிகினர்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னியே, அதுக்கு நீ ஜப்பானுக்கு போகணும். ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? அவ்வளவு தூரம் போகிறது ரொம்ப லேசியான விஷயம்னா. ஆனால் இப்போ என்னப்பா, நான் ஒன்றும் சும்மா போகலை. அந்த இடத்துக்கு போகிறது மூலமாக எனக்கு 50 மில்லியன் கிடைக்கும். ஏன்னா ஜப்பான் ரெடியாக இருக்குது பண்ணணும்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பை நான் விடுவேனா? இதுக்கப்புறம் சிஸ்டம் ஒரு விஷயத்தை அங்கே ஷோ பண்ணுது. 9th ஃப்ளோரை நோக்கி ஒரு கிளைமர் வந்துக்கிட்டு இருக்கான். இன்னமும் 4 ஹவர் 12 நிமிஷம் 32 செகண்ட், இவ்வளவு தான் டைம் இருக்குது, சீக்கிரமாக வந்துடுவான். அங்கே கிம்முக்கும் திரும்பவும் அங்கே இன்விடேஷன் கிடைக்கிது. அப்போ நான் ஒரு கிளைமர் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கானா இப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த டைமில் தான் ஜப்பானில் ஆள் அங்கே லெக்சரை கொடுத்துக்கிட்டு இருப்பானா. இன்விடேஷன் வந்த உடனே, ஹே பசங்களா, நான் சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். இந்த விஷயத்தை டிரான்ஸ்லேட்டரும் அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் டெலிபோர்ட் ஆகிடுறான். அங்கே ஈவா கிட்ட கேட்குறான், ஆமாம் என்ன ஆச்சு? அந்த செங்மா அவனை டிஃபீட் பண்ணனால என்னோட அத்தாரிட்டி அது என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் முன்னே இருந்ததை விட என்னால் அதிகமாக உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை இப்போ கொடுக்க முடியும். என்னன்னா இப்போ கரண்ட்டாக 9th ஃப்ளோரை நோக்கி வர அந்த கிளைமர் அவங்க ஒன்றும் தனியாக வரலை. இந்த வாட்டி ஏகப்பட்ட காம்ரேட்ஸும் கூடவே வருது. அப்போ நான் இப்படி சொல்லாதீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பூமி அப்படியே 2ஆக பிளக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆகிருக்கும். அந்த விஷயத்தை மீன் பண்ணி சொல்கிறீங்களா? அதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இல்லை அப்படி இல்லை, இந்த லோடியரில் இருக்க கிளைமர் வரும்போது அந்த இடத்துல சிஸ்டமால் சில பல மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆகும். இது மூலமாக கிளைமருக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனால் அதுங்க அந்த அளவுக்கு காம்ரேட்ஸ்னு கேட்டால் கிடையாது.
ஆனால் இப்போ வர அந்த கிளைமர் அவள் இப்படி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவ. இப்போ நான் அந்த கிளைமர் எப்படிப்பட்டவ, மெட்டியரா இல்லை ஹையர் டியரா? இப்போ வர கிளைமர் மெட்டியர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீ சண்டை போட்டதுலேயே இவ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங். அப்போனா இப்போ வர கிளைமர் செங்மாவை விடவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா? ஆமாம், அதே தான், செங்மாவை விட ஸ்ட்ராங் தான். சொல்கிறபடி பார்த்தா இந்த கிளைமரை நான் மொத்தமாக முடிச்சிட்டா என்னோட அத்தாரிட்டியை அசால்ட்டாக ஏற்ற முடியும் போலையே. ஆமாம், உங்களால் கண்டிப்பாக முடியும். இதுக்கப்புறம் ஆள் கில்டுக்கு வரான். அங்கே வரும்போதே டோரையும் காலால் எட்டி உதப்பானா, அதனால் அவள் கத்துறா. அம்மா, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது, வரும்போது எப்பயுமே இப்படி பண்ணக்கூடாது. அது டோர் நீங்கள் உதைக்கிறதுக்கான பஞ்சிங் பேக் இல்லை. இதே மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டோர் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பே பண்ணணும். என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயே அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் மறந்து போயிட்டேன். சரி, வேலை எப்படி போகுது? அந்த பொண்ணு என்ன மேஜிக் சர்க்கிள் ஃபிக்ஸ் பண்ணாலா இல்லையா? வேலையை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அந்த மேஜிக் சர்க்கிளும் ஃபிக்ஸிங் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்டி இருக்கிற அந்த மேஜிக் சர்க்கிள் அது போன வாட்டியை விட இன்னமும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கும் இது வரும். சரி, ஏதோ ஒன்று, உன்னோட உதவி எனக்கு தேவை. உன்கிட்ட டெலிபோர்ட்டேஷனுக்கான ஸ்கில் இருக்குல்ல, அதை இப்போ ஆக்டிவேட் பண்ணு. நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். என்னது, இந்த பொண்ணுக்கிட்ட டெலிபோர்ட்டேஷனுக்கான ஸ்கில் இருக்கா? இந்த மாதிரி ஸ்கில் இருக்கும்போது எதுக்காக நீ இன்னுமே ஓடாமல் இங்கேயே இருக்க? நீ நினச்சிருந்தா டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிளை வச்சு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிருக்க முடியும்ல? இல்லை, என்னால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னோட மானாவை வச்சு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதுக்கு வேற ஒருத்தவங்களோட மானாவும் எனக்கு தேவை. அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இது எனக்கு தான் பிரச்சனையாக அமையும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோ அவரோட கதையை முடிச்சிருவான்ல, அங்கே திடீர்னுட்டு கிம்முக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த கிளைமர் அவள் இப்போ 9th ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டாலாம். அவனோட லொக்கேஷன் அது ஜெர்மனியில் இருக்கான். அங்கே லீயும் கேட்குறான், ஆமாம், நீங்கள் டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிளை வச்சு எங்கே போகலாம்னு இருக்கீங்க? வேற எங்கே? ஜெர்மனி, அங்கே தான் போகணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஜெர்மனிக்கு வருது. இந்த இடத்துல மிலிட்ரி ஃபோர்ஸ், ஹண்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. என்னாச்சு, என் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்களோ? உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி ஆகணும்ப்பா. ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எங்களோட நம்பர்ஸ் பார்த்தல அங்கே அதிக பேர். அப்படி இருக்கும்போது நீ என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உன்னால் எங்களை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். உங்களோட நம்பர்ஸ் வச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ? சரி, நீங்களே உங்களோட காம்ரேட்ஸோட சண்டை போடும்போது இந்த இடத்துல நான் என்னோட காம்ரேட்ஸை சண்டை போடக்கூடாது. இப்படி சொல்ல அந்த இடத்துல பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. அதை பார்க்குற எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. உங்களோட மிகப்பெரிய ஃபியர், உங்களோட அந்த பயத்துக்கான இமேஜினேஷன். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.